ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். வல்லமுள்ள நேரம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர் ஜனங்களுக்கும் சண்டை நடக்கிறது. ஒரு பக்கம் பெலிஸ்தர் நிக்கிறாங்க, ஒரு பக்கம் இஸ்ரேல் நிக்கிறாங்க. பெலிஸ்தருக்கு ஆதரவாக கோலியாத் என்று ஒரு பெரிய வீரன் ஒருத்தர் நிக்கிறான். அவனை கண்டாலே இஸ்ரேல் ஜனங்கள் பயந்து ஓடுகிறாங்க. மிலிட்டரி முதற்கொண்டு பயந்து ஓடுகிறது. அங்கே பயந்து ஓடுகிற நாட்களிலே தாவீது தன் சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாத கடந்து வர்றான். தாவீதுடைய தகப்பன் ஈசாய், உன் சகோதரரை பார்த்து அங்குள்ள நற்செய்தியை நீ கொண்டு வா என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். தாவீது போகும்பொழுது டெய்லி 40 நாள் அந்த கோலியாத்து நின்று இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து, ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து, அந்த ஜனங்களை, உங்களில் ஒருவன் யாராவது என்னிடத்துல அவர்கள் போரிட்டு ஜெயித்தால் நான் அவங்களுக்கு அடிமையா இருப்பேன், இல்லைன்னா நீங்க எனக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லுகிறான். அந்த வார்த்தை கேட்கிறான். தெய்வ பிள்ளைங்க, அங்கே தாவீது சொல்லுகிறான், நான் கடந்து போறேன், யுத்தத்துக்கு கடந்து போறேன். மிலிட்டரியே பயந்து இருக்கிறது, ராஜா மத கொண்டு பயந்து இருக்கிறான். பயந்தவர்களுக்கு ஆண்டவர் துணையாக இருப்பது இல்லை. தாவீது அவன் போறான், ஒரு போர் வீரன் இல்ல, போறான். அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்று நீ பட்டயத்தோடு ஆயுதத்தோடு நீ வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தாலே கடந்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அங்கே என்ன நடக்கிறது பாருங்க. அங்கே தாவீது ஒரு கல்லை எடுத்து ஓங்கி அவனை கோலியாத்தை அடிக்கிறான். அதை சுருண்டு விழுந்த உடனே கீழே விழுகிறான். கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டிடுறான். தேவ பிள்ளையே, வேத வசனம் சொல்லுகிறது, அவன் பயப்படாமல் கோலியாத்தை எதிர்த்து நின்னான். நிறைய பேர் பயந்தா ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த மாட்டார். நன்மையோ தீமையோ தேவனுக்கு பயப்படுறவங்களை பிடிக்காது. வெளிப்படுத்த 21:8 சொல்லுகிறது, பயப்பட்டவர்கள் பரலோகம் போக முடியாது என்று சொல்லி. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எவ்வளவு பெரிய கொம்பனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிபதியாக இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பிள்ளை பயப்படக்கூடாது. அவன் சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்க இவன் யார் என்று சொல்லி அவனை அடித்துகிறான். அவனுக்கு அடிக்கிறதுக்கு துணையாக இருக்கிறவர் ஆண்டவரும் கூட இருக்கிறார். தேவன் அவனை கூட இருந்து கோலியாத்தை முறியடிக்கிறார். சாதாரண ஆடு மேய்த்தவன் அரசனாக மாறி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வரணுமா, உன் வாழ்க்கையில ஜெயம் வரணுமா, எதை கண்டு நீ பயப்படாதே. போராட்டங்களை கண்டு, பிரச்சனை கண்டு எந்த மனிதன் உனக்கு பயமுறுத்தான் அதை கண்டு பயப்படாத. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான். அந்த தாவீதை கொண்டு கோலியாத்தை முறியடித்தது போல இன்னைக்கு உன்னை கொண்டு அந்த கோலியாத்தை முறியடிக்க போறான். நீ எதிர்த்து நின்னாதான் அந்த பிரச்சனை தீரும். உனக்கு எதிர்க்கும் எல்லா மனிதர்களையும் தேவன் நிர்மலமாக்கி ஓடுவார். பயப்படக்கூடாது. போராட்டத்தை கண்டு, மனுஷரை கொண்டு ஏய் என்று சொல்லி பயப்படக்கூடாது. கோலியாத்த அங்கங்க அநேக கோலியாத்தெல்லாம் இருக்கான், ஆனா நீ பயப்படக்கூடாது. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் இருந்தான் ஆண்டவர் சொல்லுகிறான். எதிர்த்து நில்லு. நீ எதிர்த்து நிற்கும் போதுதான் ஆண்டவர் உன்னை கொண்டுதான் விழ தள்ளுவார். தாவீதை கொண்டுதான் கோலியாத்தை விழ தள்ளினார். அவருக்கு அடிக்க அவர் நினைச்சாருன்னா எல்லாம் முடியும். ஒரு பாளையத்துல 1,80,000 பேரை கொண்டவர் முடியாம இருக்குமா? ஆனா உங்களை கொண்டு வல்லமை, உன்னை கொண்டு அவர் பெரிய காரியம் செய்ய சுத்தமா இருக்கிற, உன்னை உயர்த்தணும். ஓ மூலமா அவருடைய நாம மகிமைப்படணும். ஓ மூலமாக அவருடைய வல்லமை நிலைநாட்டணும். ஆனா தாவீது அவன் சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கையா, நானும் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன்னு சொல்லி அவருடைய நாமத்தினால, சுய புத்தினால பேர் தான் கோலியா ஜெயிச்சிருக்க முடியாது. வல்லமுள்ள வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால நான் வருகிறேன். அவருடைய இராணுவத்தின் பாருங்க, அவர் அதிபதியாக மாற்றுகிறான். உலகத்தில் இருக்கிற இராணுவம் என் கூட பெரிய இராணுவம் இருக்கிறதுங்கிறத கண்டு
அந்த சின்ன தாவீது பெரிய கோலியாத்தை முறியடிக்கான். அது தேவனுடைய நாமத்தில் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல நிலைநாட்டினான். தாவீது பயப்படக்கூடாது. இதே போல உங்களுக்கு விரதமா எந்தெந்த மனிதன் கோலியாத்தை போல நிற்கிறானா அவனை கண்டு பயப்படாதுங்க, எதிர்த்து நில்லுங்க, கர்த்தரை முன்னிறுத்துங்க, கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. தாவீது அதான் செய்தான். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்க யார்? வானத்தை பூமியை படைத்த தேவனை நீ ஆராய்த்த எதை குறித்து, எந்த கோலியாத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு நீ கலங்காத, தெரியாத, நீ இருக்கிற ஏரியாவில் எந்த கோலியாத்து இருக்கானோ, வியாபாரம் செய்கிற இடங்களில், படிக்கிற இடத்துல எந்த கோலியாத்து நிற்கிறானோ, தொழில் செய்கிற இடங்கள்ல எந்த கோலியாத்து நிற்கிறானோ, தெருவு பக்கத்தில் எந்த எல்லாத்தையும் அவனை கண்டு பயப்படாத, எதிர்த்து நெல்லு. தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒன்றை கொண்டு அந்த கோலியாத்தை விளத்தல்வா. கண்களை மூடி ஜெபம் செய்யும். நல்ல ஆண்டவரே, உடைய வல்லமை தாவீதை கொண்டு உடைய வல்லமை நிலைநாட்டி கோலியாத்தை முறியடித்தது போல இன்று உடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எந்தெந்த இடத்துல கோலியாத்து இருக்கிறார்கள் எல்லாத்தையும் முறியடிக்க முடியாது. அப்படி செய்யறதுக்காக சொல்றேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், 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 ஆமென். God bless you. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வா. எதிர்த்து நில்லுங்க, பயப்படாதுங்க. உங்க கூட இருக்கிறவர் பெரியவங்கிறத தாவீது சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்க யாருன்னு சொல்லி போன உடனாலதான் தேவன் அவருடைய நாமத்தினாலே தாவீதை கொண்டு கோலியாத்தை முறியடிச்ச போல உங்களுக்கு விரோதமாக எல்லாரும் முறியடிப்பார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். God bless you. ஆமென்.